அதிமுக கூட்டணியில் திடீர் பிளவு. ஓபிஎஸ் வருகைக்கு பிறகு திமுகவுக்கு அடித்த அடுத்த ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதிமுக கூட்டணியில் இருந்த ஜி.கே. வாசன் திடீரென ஸ்டாலினை சந்தித்ததால் பெரும் பரபரப்பு. யானை பலமாகிவிட்ட திமுகவின் கூட்டணி. இந்தியாவின் வரலாறு காணாத விஸ்வரூப கூட்டணி அமைத்தது திமுக. அதாவது இன்று காலை முதலே திமுக தொண்டர்கள் உற்சாகத்தின் எல்லைக்கே சென்றுவிட்டனர். அவங்க அதற்கு காரணம் திமுகவில் இப்போது ஓபிஎஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார். இன்றைய தினம் ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக ஓபிஎஸ் இணைந்துவிட்டார். ஓபிஎஸ்ஸின் வருகை என்பது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய பலம் என்பதை இன்று முதல்வர் ஸ்டாலினின் முகத்திலும் ஸ்டாலினின் நடவடிக்கையிலுமே நன்றாக தெரிந்தது. ஏனென்றால் ஓபிஎஸ் மட்டும் ஒரு கட்சிக்கு சென்றுவிட்டால் அந்த கட்சிக்கு முழுக்க முழுக்க விசுவாசமாக இருப்பதில் ஓபிஎஸ்க்கு இணை வேறு யாருமே கிடையாது என்றே சொல்லலாம். ஓபிஎஸ்ஸை நம்பி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவியை கொடுத்தால் கூட அடுத்து எப்போது வந்து கேட்டாலும் மீண்டும் ஸ்டாலினிடமே அப்படியே கொடுத்து விடுவார் ஓபிஎஸ். எடப்பாடி போல முதல்வர் பதவி வாங்குவதற்கு காலில் விழுந்துவிட்டு முதல்வர் பதவி கிடைத்தவுடன் பதவி கொடுத்தவர்களையே விரட்டி அடிப்பது போன்ற கேவலமான செயலை ஓபிஎஸ் அவர்கள் எப்போதும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை அனைவருக்குமே இருக்கிறது. இதுபோன்ற ஓபிஎஸ் மீதான சில நம்பிக்கைகள் தான் இன்றைய தினம் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தபோது முதல்வர் ஸ்டாலினின் முகம் புன்னகையில் ததும்பியது. அதேபோல ஓபிஎஸ்ஸின் கைகளை பற்றி கொண்ட நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் கைகளை விடவே இல்லை. கட்டி அணைத்தபடி ஓபிஎஸ் வருகையை முதல்வர் ஸ்டாலினுடன் சேர்ந்து ஒட்டுமொத்த திமுகவும் இன்று கொண்டாடி தீர்த்துவிட்டது. ஏற்கனவே திமுகவின் கூட்டணி என்பது போதும் போதும் என்ற அளவுக்கு நிரம்பி வழிகிறது. இப்போது ஓபிஎஸ் அவர்களும் வந்துவிட்ட திமுக கூட்டணியில் வந்துவிட்டதால் திமுகவின் வெற்றி சதவீதம் என்பது பல மடங்காக அதிகரித்து வருகிறது. ஆக இதற்கு பிறகும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் அது யாராலுமே முடியாது என்பதை சுலபமாகவே சொல்லிவிடலாம். ஏனென்றால் அந்தளவுக்கு திமுகவில் இருக்கும் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் தனித்தனியாக பலம் வாய்ந்த கட்சிகளாக மாறி வருகிறது. அதேபோல சிறு சிறு கட்சிகள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடவும் தயாராகிவிட்டது. ஆகையால் இதுவும் திமுகவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறியிருக்கிறது. என்னதான் பலம் வாய்ந்த கூட்டணி கட்சிகளாக திமுக கூட்டணியில் இருந்தாலும் அந்தந்த கட்சிகள் தனித்தனி சின்னங்களில் அவரவர்களின் சின்னங்களில் போட்டியிட்டால் கண்டிப்பாக ஒரு சில தொகுதிகளில் தோல்வியடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இப்போது கூட்டணி கட்சிகளில் பெரும்பாலான கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஒப்புதல் கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிவிட்டது. அது மட்டுமில்லாமல் இப்போது திமுகவில் இணைந்திருக்கும் ஓபிஎஸ் அவர்களும் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிடப் போகிறார். மேலும் ஓபிஎஸ் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே பாஜகவின் அங்கமாகவே இருந்து வந்தார். ஆக பாஜகவின் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளும் ஓபிஎஸ்க்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். இதுவும் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது. தமிழக தேர்தலை நோக்கி பாஜக மேலிடம் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறது என்பது குறித்து ஓபிஎஸ்க்கு சில விஷயங்கள் தெரிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே அதுபோன்ற விஷயங்கள் இப்போது திமுகவுக்கும் தெரிந்துவிடும். இதனால் பாஜகவின் தமிழக தேர்தல் திட்டங்களை திமுக எளிதாக முறியடிப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக மாறிவிட்டது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சிக்கும் இப்போது மிகப்பெரிய செக் வைத்துவிட்டது திமுக. விஜயின் கட்சி தொடங்கியதில் இருந்தே காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு எதிராக உள்ளிருந்தே பல வேலைகளை பார்த்து வருகிறது. நேற்று கூட காங்கிரசின் சில தலைவர்கள் திமுகவை விமர்சனம் செய்திருந்தனர். ஆகவே திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது இன்னுமே இழுபறியாக இருந்த நிலையில் இப்போது ஓபிஎஸும் திமுகவில் இணைந்ததை அடுத்து இனிமேல் காங்கிரசின் உதவி திமுகவுக்கு தேவையில்லை என்பதை மறைமுகமாக உணர்த்தி வருகிறது திமுக. ஏற்கனவே தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்துவிட்டது. இப்போது ஓபிஎஸ் அவர்களும் திமுக கூட்டணியில் இணைந்துவிட்டார். இதனால் இனிமேல் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெறவில்லை என்றாலும் கூட திமுகவின் வெற்றி வாய்ப்பு என்பது 100% உறுதியாகிவிட்டது. ஆக இனிமேலும் திமுகவை விட்டு விலகி படுதோல்வியை சந்திக்க தமிழக காங்கிரஸ் தயாராக இருக்காது. இதனால் திமுக கொடுப்பதை வாங்கி கொண்டு அமைதியாக திமுக கூட்டணியில் தொடர்வதற்கே காங்கிரஸ் மேலிடம் முடிவெடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே தெரிகிறது.
ஏனென்றால் இனிமேல் காங்கிரசுக்கு வேறு வழியே இல்லை. விஜயை நம்பி சென்றால் ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் கட்சியால் வெற்றி பெற முடியாது. ஆகவே அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாட்டம் ஆகிவிடும் காங்கிரசின் அந்த ஒரு முடிவு. இதன் காரணமாக கண்டிப்பாக இனிமேல் 100% காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சியை நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகள் என்பது இல்லவே இல்லை. திமுக கூட்டணியில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி பயணிப்பதற்கு முக்கிய காரணமாக இன்று அமைந்ததுதான் ஓபிஎஸ்ஸின் இந்த இணைப்பு. அது மட்டுமில்லாமல் ஓபிஎஸ் மட்டுமே இன்று திமுக கூட்டணியில் இணையவில்லை. ஓபிஎஸ்ஸை தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரசும் திமுக கூட்டணியில் இணைய தயாராகிவிட்டது. ஆமாங்க, ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று வந்தார். இவருக்கும் பாஜகவுக்கும் ஏற்கனவே நீண்ட வருடங்களாக நல்லுறவு என்பது இருந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியில்தான் ஜி.கே. வாசன் இந்த முறை இடம்பெற்றிருந்தார். இந்த நிலையில்தான் திடீரென அதிமுக கூட்டணியில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இன்றைய தினம் ஜி.கே. வாசன் அவர்களும் ஸ்டாலினை சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது அதிகாரப்பூர்வமற்ற முறையில்தான் நடந்து வருகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் ஜி.கே. வாசன் இப்போது திடீரென திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பேசி வருவது என்பது தமிழக அரசியலில் புதிய புயலை கிளப்பியிருக்கிறது. அநேகமாக அதிமுக பாஜக கூட்டணியில் ஜி.கே. வாசன் கேட்ட தொகுதிகள் கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். அல்லது ஏதேனும் ஒரு விதத்தில் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். அது மட்டுமில்லாமல் திமுகவின் இத்தகைய மாபெரும் கூட்டணியை பார்த்துவிட்டு இனிமேல் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை கூட ஜி.கே. வாசன் உணர்ந்திருக்கலாம். அதனால்தான் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி இப்போது திமுக கூட்டணியில் இணைவதற்கு ஜி.கே. வாசன் முடிவு செய்திருப்பதாகவே தெரிகிறது. அதுவும் இன்று காலை முதலே திமுக தலைவர் ஸ்டாலினையும் மற்ற திமுக தலைவர்களையும் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் ஜி.கே. வாசன் சந்தித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆக இன்னும் சில மணி நேரங்களில் இவரும் திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே இருக்கிறது. இவரை தொடர்ந்து மற்றொரு அதிகாரப்பூர்வ தகவல் என்னவென்றால் பாமகவின் ராமதாஸ் அவர்களும் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே தெரிகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் கடந்த 4 நாட்களாகவே பாமகவின் ராமதாஸ் கார் அடிக்கடி அறிவாலயத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பாமக ராமதாசும் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. ஆக மொத்தம் போதும் என்ற அளவுக்கு ஏற்கனவே கூட்டணிகள் வந்து திமுக கூட்டணியில் இணைந்து வந்தாலும் கூட அது தொடர்ந்தும் நிற்காமல் ஒவ்வொரு கூட்டணியாக திமுகவை நோக்கி தினமும் வந்து கொண்டே இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் என்பது திமுகவின் வெற்றி சதவீதத்தை மேலும் உறுதிப்படுத்தி வருகிறது. ஆகவே இனிமேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் என்று அதிமுக, விஜய் உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் தேவையில்லாமல் செலவு செய்வதை நிறுத்திவிட்டு தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். இன்று ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குமா என்பதை பற்றியும், குறிப்பாக தேர்தல் அரசியலில் ஓபிஎஸ்ஸின் திமுக வருகை என்பது திமுகவுக்கு பலமா பலவீனமா என்பதை பற்றியும், அதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரான ஜி.கே. வாசனும் திமுகவில் இணைந்துள்ளதால் இதுவும் திமுகவுக்கு பலமா பலவீனமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.